பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் தமது வல்லமையை மகிமையை கண்கள் காண விளங்க பண்ணுவார். ஆதார வசனம் சங்கீதம் 17:7. உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சங்கீதம் 17 முழுவதும் தாவீது விண்ணப்பிக்கிறான். எனக்கு இதை பண்ணுங்கப்பா, அதை பண்ணுங்க, நோக்கி பாருங்க, கவனியுங்க, துணையா நில்லுங்க என்றவன் சங்கீதத்தின் மத்தியில் வரும்பொழுது உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று கேட்கிறான். கிருபையை, அன்பை, தயவை, காருண்யத்தை, இரக்கத்தை யார் பார்க்க முடியாது. ஆனால் இவைகளெல்லாம் கிரியைகளாக, செயல்களாக மாறும்போது யாவரும் பார்ப்பார்கள். ஆண்டவருடைய கிருபை அங்கு விளங்குகிறது, ஆண்டவருடைய மகிமை இந்த சபையில் விளங்குகிறது என்று கண்களினால் பார்த்த பின் சொல்லுவார்கள். காற்றை காண முடியாது, ஆனால் இதன் விளைவை, செயலை வைத்து நாம் கணிக்கிறோம். சகரியா 6:13 தீர்க்கதரிசி இயேசுவின் வரப்போகிற, நடக்கப் போகிற செயல்களை குறிப்பிட்டு இவ்விரண்டின் நடுவாக 2 காரியத்தை குறிப்பிடுகிறான். இந்த 2 செயல்களுக்கு நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் என்றான். கண்கூடாக யாரும் பார்க்கலாம், அதாவது யாருடைய கண்கள் காணும். இதைத்தான் விளங்க பண்ணுதல் என்பதாகும். தேவ வாக்கு வாக்காகவே, வார்த்தையாகவே இருந்து கொண்டிருந்தால் எப்படி மகிமை வெளிப்படும், எப்படி விளங்கும்? விசிபிள் ரிசல்ட் வேணும். இதுதான் விளங்க பண்ணுதல். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் விசிபிள் ரிசல்ட் வரப்போகிறது. நம்புங்கள். யாத்திராகம் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வித்தியாசத்தை, எகிப்தின் மக்களுக்கு வித்தியாசத்தை காண செய்வேன் என்றார். வார்த்தையோடு நில்லாமல் அடுத்த ஸ்டெப், அப்படியே 10 வாதைகளை கொடுத்து எகிப்திய மக்களை வாதித்தார். இது ஒன்று கூட இஸ்ரவேல் தம்முடைய மக்களுக்கு வரவே இல்லை. எல்லாரும் கண்டார்கள், அவருடைய வல்லமையை கண்ணால் கண்டார்கள். இதுதான் விளங்க பண்ணுதல். இதை யாவரும் கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள், பயந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். தேவனுடைய வைராக்கியம் இது செய்து முடித்து தம்முடைய மக்களுக்காக. அதே வைராக்கியம் உள்ள தேவன் இன்றும் இப்பொழுது இந்த வினாடியில் உங்களோடு இருக்கிறார், செய்து முடிப்பார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை, மகிமையை, அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் காரியம், வெளிப்படையாக யாவரும் கண்ட காரியம். ஒரு உதாரணம், 2 நாளாகும் 6:41. சாலமோன் ஆலயம் கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்துவிட்டு விண்ணப்பம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். உன் மகன் சாலமோன் ஆலயம் கட்டுவான் என்று தாவீதும் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி முடித்தாரே. கர்த்தர் தமது வல்லமையை சாலமோன் மூலமாக விளங்க பண்ணினார், தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார், தம்முடைய கிருபையை விளங்க பண்ணினார். கண்டார்கள் யாவரும், யாருடைய கண்களும் கண்டதே. அப்படி கர்த்தர் தம்முடைய வல்லமையை உங்களிலே விளங்க பண்ணுவார். அவருடைய கிருபை அதை செய்து முடிக்கும். அவர் தனது வல்லமையை மறைத்து வைத்துக் கொள்கிறவர் அல்ல. இதைத்தான் சாலமோன் சொன்னான், உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் இந்த உம்முடைய ஸ்தாபர ஸ்தலத்துக்கு எழுந்தருளும் என்று வேண்டினான். இப்படி வல்லமை வெளிப்படுவதற்கு பெரிய ஜெபம், உபவாச ஜெபம், இன்னும் ஆழமாக ஜெபம், என்னென்னவோ செய்ய வேண்டுமோ என்று பயப்படாதீர்கள், குழம்பி போகாதீர்கள், சந்தேகப்படாதீர்கள். முழு மனதோடு தகப்பனே, உமது அதிசயமான கிருபையை, அன்பை, வல்லமையை, குணமாக்கு வல்லமையை என் குடும்பத்தில் யார் சுகவீனப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் பெயரை சொல்லி இந்நாள் மீது விளங்க பண்ணும் ஐயா தகப்பனே என்று எதிர்பார்ப்போடு கேளுங்கள். நிச்சயம் பரிபூர்ண சுகம் அடைவார்கள், விளங்க பண்ணுவார். எப்படி? எல்லாரும் பார்ப்பார்கள், அரைகுறையாக இல்லை. முந்தி எப்படி வேலை பார்த்தார்களோ, செயல்பட்டார்களோ அதை காட்டில் மேன்மையாக செய்வார். எல்லாரும் பார்ப்பார்கள், இப்படி படுத்திருந்தவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் பாருங்கள் என்று. இதுதான் விளங்க பண்ணுதல். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36-39 வரையில் வசனங்களை வாசித்து பாருங்கள். எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு பாகால் தீர்க்கதரிசியின் முன்பாக, மக்களுடைய முன்பாக, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் விளங்க பண்ணும் என்று இந்த ஜனங்கள் யாவரும் காணும்படி என்னை கேட்டருளும் என்றான். அவ்வளவுதான். அப்பொழுது கர்த்தர் தமது மகிமையை யாவரும் காணும்படி விளங்க பண்ணினார். எப்படி? அக்கினி இறங்கி வந்து தகனபலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் வாய்க்காலிருந்து தண்ணீரை நக்கி போட்டது முழுமையா. அல்லேலூயா. மக்கள் யாவரும் முதுகப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று வணங்கினார்கள். அன்று நடந்ததுங்க, இன்னைக்கு நடக்குமா? இந்த சந்தேகம் இருப்பதுதான் நமக்கு நடப்பதில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8. அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர்.
கிருபையை காரியமாக விளங்க பண்ணுவார். எந்த இடத்தில் பிரச்சனை, உங்களுடைய நியாயம் வெளிப்பட வாய்ப்பே இல்லை. இவரிடம் எப்படி சொல்வது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவது? தயங்கி சோர்ந்து போகாதீர்கள். தகப்பனே, என் நியாயத்தை நீர் விளங்க பண்ணும் என்று ஜெபித்துவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். யாரிடம் எதை எப்படி சொல்ல வேண்டுமோ சொல்லி மறுநாளிலே அந்த தலைமை அதிகாரியே உங்களை அழைத்து அத்தனை பேரும் பார்க்க கேட்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணினதற்கு வருந்துகிறோம், நீங்கள் சரியானதைத்தான் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்ல வைப்பார். மறைமுகமாக கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டது வெளியரங்கமாக நியாயம் உங்களுக்கு வெளிப்படும். அதுதான் கர்த்தருடைய மகிமை, அதுதான் கர்த்தருடைய கிருபை, அன்பு. இது மட்டுமல்லங்க, உங்களுடைய வைராக்கியம், கர்த்தரை தேடுவதில் இங்கு இருக்கக்கூடிய உத்தமம், ஆசீர்வாதத்திற்காக தேடாமல் அவர் தகப்பன், நான் பிள்ளை, அவரை தேட வேண்டிய விதத்தில் நான் தேடுவேன், நம்புவேன் என்று உறுதியாக இருக்கிறீர்களவா? இதை எப்படி விளங்குவார்? ஒரு நாள் யாவரும் காணும்படியாக அதிசயமான, ஆச்சரியமான, கிரகிக்க முடியாத காரியங்களை உங்கள் வாழ்வில் செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி காண்பிப்பார். இது விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். அவர் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதை அவர் மறப்பதே இல்லைங்க. உங்களது அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ள அல்லவே. தமது நீதியை, அன்பை, வல்லமையை, மகிமையை அதிசயமான கிரியைகளாக உங்களது வாழ்வில் எல்லையில் விளங்க பண்ண போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். இரட்சகரே, உம்மையே நம்பிக்கையாக கொண்டிருக்கும் அடியானை கண்ணோக்கி பாரும். உமது பிரியத்தை விளங்க பண்ணும் ஐயா. இயேசுவே நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு என் தகப்பன் என்னோடு இருக்கிறார் என்பதை என் பேச்சு செயலின் மூலம் தினமும் காண்பிப்பேன். ஆமேன், ஹல்லேலூயா.